யாரோ ஒருத்தங்க உங்கள நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஓகே. அந்த பயம் எத நோக்கி அப்டின்னா, ஓகே. யாரோ ஒருத்தங்க சொன்ன விஷயத்த நம்பி, அந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து கேட்டு, அவங்கள அவங்களே காயப்படுத்திக் கொண்டாங்களாம். ஓகேயா? ஏன்னா, அவங்க கேட்கும்போது நீங்களும் நெறைய காயப்பட்டீங்களாம். ஓகே. ஸோ நீங்க நெறைய அவமானமும் பட்டீங்களாம். ஓகேயா? அதனால இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, நான் தெரியாம இன்னொரு விஷயத்த பத்தி கேட்க போயிட்டு, இல்லாத ஒரு விஷயத்த கேட்க போயிட்டு, இதில காயப்படுத்திட்டேன். ஆனா, இதில வந்து லாபம் வந்து யார் பக்கமும் போல, நஷ்டம் ஃபுல்லா எந்த பக்கம் தான் வந்தது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட நடத்துனாங்க அப்படின்னா, கண்டிப்பா இது கார்மிக் பீப்பிளோட நடவடிக்கைகளா இருக்கலாம். ஓகே. இந்த கார்மிக் பீப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க நபர்கள ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசைக்கு அனுப்ப பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இவங்களோட எண்ணங்கள்ல வந்து குறுக்கிட்டு, உங்க கூட சேர முடியாம, ஓகே. அவங்களோட எண்ணங்கள மாத்தி, அவங்கள வேற திசையில வந்து திருப்பிட்டுருக்காங்க அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இங்க உங்களோட நபர்களுக்கு இந்த மாரி பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த பிளாக் மேஜிக் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க நபர வந்து சிந்திக்க விடாம உங்ககிட்ட நெறைய கோபத்த காட்ட வைக்குதாம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த கார்மிக் பீப்பிள் சொன்ன விஷயம்லாம் உண்ம அப்படின்றத நம்பி உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட நெறைய சண்ட போட்டுருக்காங்களாம். நெறைய காயப்படுத்திட்டாங்களாம். ஓகே. ஸோ இதனால இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இந்த காதல் வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த நபர்கள் வந்து அவங்களாவே உணர்ந்துட்டு இருக்காங்களாம். ஓகேயா? ஸோ இவங்களாவே உணர்ந்துட்டு இருக்கிறதுனால கூட, இந்த காதல வந்து தன்வசம் படுத்திக் கொள்ளணும், இந்த காதல எப்படியாவது மீட்கணும் அப்படின்றது மனப்போராட்டம் வந்து இந்த நபர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கா. ஏன்னா இந்த நபர்கள் வந்து இப்போ இந்த கார்மிக் பீப்பிள கேட்டு தானே இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஆனா, இவங்க பண்ணின விஷயம்லாம் தவறு அப்படின்ற விஷயத்த இவங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு கொள்றாங்களாம். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா இந்த காதல் வந்து இவங்க கையில இருந்து மொத்தமா அழிவ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதுனால கூட, இந்த நபர்கள் எப்படி இந்த மீண்டும் மீண்டும் இந்த காதல வந்து கையில எடுக்கிறது, மீண்டும் இந்த காதல எப்படி பிடிக்கிறது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்களாம். ஓகே. ஸோ அதனால இந்த காதல் நினைச்சு உங்க மனசுல இருக்கக்கூடிய நபர் வந்து ரொம்பவே பயத்துல இருக்காங்களாம். ஓகே.